பண்ணையெல்லாம் பொன் கொழிக்கச் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்கச் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். முத்தழகு, அப்படின்னா நீயும் உன் பொண்ணை மட்டும் கல்யாணத்துக்கு வரீங்களா? ஆமா செல்விக்கா, சுரேசனை எல்லாரையும் கல்யாணத்துக்கு அவசியம் வர சொன்னாரு. ஆனா மச்சானுக்கும் என் பையனுக்கும் ஏதோ வேலை இருக்கான், வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரி பிள்ளை, நாளைக்கு காலையில் ரயிலுக்கு டிக்கெட் எடுக்கணும். உன் பேரும் உன் பொண்ணோட பேரும் சேர்த்துக்கிறேன். ஆமா, மொத்தம் எத்தனை பேர் வராங்க? மொத்தம் ஒரு 27 பேர் இருப்பாங்க பிள்ளை. எல்லாருக்கும் ஒரே பெட்டியில் டிக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். சரிக்கா, டிக்கெட் எடுத்ததும் தகவல் சொல்லுங்க. முத்தழகு, நானே உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நேற்று நீயும் உங்கள் மச்சானும் மூட்டை முடிச்சோட எங்கே கிளம்புனாப்புல இருந்துச்சே? அட, நீங்க கவனிச்சிங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. 2 பேரும் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே போனீங்க, அதான் என்ன கவனிக்கல. இந்த வட்டம் நிலக்கடலை அதிக விளைச்சல், பூச்சி நோய் தாக்குதல் இல்லாம தரமான பருப்புகளாவும் இருந்துச்சுக்கா. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதான் விற்பனை செஞ்சது போக மிச்சம் இருந்தத சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். உங்களுக்கும் ஒரு பையில எடுத்து வச்சிருக்கேன்க்கா, கொண்டு வந்து தரேன். அது சரி முத்தழகு, நிறைய மகசூலுன்னா கடலையில ஏதாச்சும் பலகாரமோ இனிப்போ செஞ்சு விற்பனை செய்யலாம்ல? கேட்க நல்லா தான் இருக்குக்கா, ஆனா அதை செய்கிற தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும்ல. இடம் வேணும், அப்புறம் எங்க கொண்டு அதையெல்லாம் விற்பனை செய்ய சொல்லுங்க. முத்தழகு, வேர்க்கடலைக்கும் அதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கும் இப்ப நிறைய விற்பனை வாய்ப்புகள் இருக்கு, தேவையும் அதிகமா இருக்கு. நெசமாவா? விளக்கமா தான் சொல்லுங்க. பிள்ளை, நிலக்கடலையில் விற்பனை மற்றும் விதை சான்றிதழ் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க சொல்றாங்க. அந்த விவரங்களை கேளு, உனக்கு தெளிவா புரியும். நிலக்கடலில் நிறைய தொழில்நுட்பங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்போம். தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி மகசூலும் வந்தாச்சு, எங்கே கொண்டு போய் விற்கிறதுன்ற ஒரு பிரச்சனை வரும். விவசாயிகள் இப்போ வேர்க்கடலை மட்டும் இல்லாமல் நிறைய பயிர்கள், காய்கறி ஆகட்டும் இல்லை தானிய பயிர்கள் ஆகட்டும், புதுசாக நிறைய சொல்கிறோம். சிறுதானியங்கள் சொல்கிறோம், காய்கறி பயிர்கள் சொல்கிறோம், மூலிகை பயிர்கள் சொல்கிறோம். இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் சார், எங்கே கொண்டு போய் விற்கிறது? அப்படி விற்றாலும் நம்ம செலவு பண்ண விலைக்கு அதிகமாக யாராக எடுத்துக்கிறாங்களான்னா அதுவும் பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாட்டில் 6.19 லட்சம் ஹெக்டரில் வேர்க்கடலை மானாவாரியாகவும் ஈரவையாகவும். விதை தேவை பற்றி வேர்க்கடலில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ சொல்கிறோம் உரிச்ச கடலை. ஒரு ஏக்கருக்கு 50 கிலோனா கிட்டத்தட்ட 6.19 லட்சம் ஹெக்டருக்கு எவ்வளோ விதை தேவை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லட்சக்கணக்கான டன் விதை தேவை வேர்க்கடலையே இருக்குது. ஸோ இது எல்லாமே விவசாயிகள் அவங்களே டைரெக்டாக விவசாயிகளுக்கு விற்க முடியுமான்னா பெரிய கேள்விக்குறி. அதுக்கு சான்றிதழ் பெற்ற விதைகள் தான் விவசாயிகள் வாங்குகிறாங்க. விதை சான்றுனா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீல்ஸ், அதாவது விவசாயிகள்கிட்டருந்து வாங்கி ஒரு அட்டை வச்சு அவங்களே டைரெக்டாக விற்கிற மாதிரியான டிஎஃப்எல் சீட்ஸும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் 86,000 ஹெக்டரில் வேர்க்கடலை பயிர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக கிட்டத்தட்ட 500 ஏக்கரில் நம்ம முதல்நிலை செயல் விளக்க திடலில் கீழே விதைகள் கொடுக்கணும். நாங்களும் 2 சீசனாக நல்ல தரமான விதை எங்கே கிடைக்கும்னு தேடுறோம், கிடைக்கல. நம்மளும் குஜராத்தை நோக்கி போகிறோம், ஆந்திராவை நோக்கி போகிறோம். தமிழ்நாட்டிலே நிறைய புதிய ரகங்கள் வெளியிடுறாங்க. ஸோ 500 ஏக்கருக்கே விதை தேவை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியல. ஸோ தமிழ்நாடு முழுக்க 6.9 லட்சம் ஹெக்டருக்கு விதை எவ்வளோ தேவைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 1 கிலோ விதை நல்ல தரமான விதை 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 120 ரூபாய்க்குனா கிட்டத்தட்ட 6,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு விதையோட செலவே ஆகிடுது. இப்போ நிறைய எல்லா மாவட்டங்கள்லேயும் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனின்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவண்ணாமலையில் 51 உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகள் இருந்தாலுமே நம்ம ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், அதாவது ஒரு மாவட்டம் ஒரு பொருளில் மத்திய அரசாங்கம் நிலக்கடலை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ 51 கம்பெனியுமே விதை உற்பத்தி பண்ணுறதை விட
இந்த மரச்செக்கு எண்ணெய் இப்போ வந்து நிறைய ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் மரச்செக்கு எண்ணெய் 270 300 ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. இப்போ வந்து 190 ஒரு லிட்டர் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து உலோர் உற்பத்தியாளர் கம்பெனி மூலமாகவும் நிறைய விவசாயிகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 51 கம்பெனியும் இணைச்சி நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உலோர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புன்னே ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து விதையாக விற்கிறத தவிர்த்துட்டு மதிப்பு கூட்டி மரச்செக்கு நல்ல குவாலிட்டியில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் ரேட்டுக்கு வந்து உலோர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புன்ற அமைப்பு வந்து விவசாயிகிட்டேருந்து நல்ல ரேட்டில் வாங்கி டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லேயும் நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுக்குறாங்க. இது ஒன்று விற்கலாம். அது இல்லாமல் இப்போ வந்து நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு வாழ்ந்து காட்டும் திட்டம் ப்ராஜெக்டில் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. விவசாயிகளை வந்து தொழில் முனைவோராக ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு அதே போல் நிறைய தொண்டு நிறுவனங்கள் தொழில் முனைவோர்கள் உருவாக்கியிருக்காங்க. என்னென்னா மரச்செக்குன்னு யூனிட்டை வந்து நீங்களே பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகிட்டேருந்து வாங்கி விதை தேவை பூர்த்தி பண்ணது போக நீங்களும் இந்த மாதிரி மரச்செக்கு எண்ணெய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. மரச்செக்கு எண்ணெயை தாண்டி வேர்க்கடலில் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சொல்கிறோம். ஸோ நிறைய விவசாயிகளுக்கு இந்த செய்தி வந்து புதுசாக இருக்கும். வேர்க்கடலேருந்து வெஜிடேரியன் மில்க்கு வேகன் மில்க்குன்னு சொல்கிற வேர்க்கடலேருந்து பால் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு உலோர் உற்பத்தியாளர் கம்பெனி வேர்க்கடலேருந்து பால் எடுக்கிறாங்க. என்னென்னா நான் வெஜிடேரியன் எடுக்காத வெஜிடேரியன் மக்களுக்கு இந்த வேர்க்கடலை வேகன் மில்க் வந்து ஒரு மாற்று கால்சியம் சத்து கொடுக்குறதுன்றாங்க. ஸோ இந்த வேர்க்கடலேருந்து எடுக்கக்கூடிய பால் வந்து நம்ம பசுமாட்டு பாலுக்கு ஈக்குவலாக எல்லா சத்தும் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து வேர்க்கடலேருந்து சிக்கீஸ்ன்னு சொல்லக்கூடிய பர்ஃபி கடலை பர்ஃபின்னு சொல்கிறோம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பர்ஃபின்னா வந்து கோவில்பட்டி தான் பார்ப்போம். இப்போ ஆற்காடு மாவட்ட தலைநகர் அதே மாதிரி சின்ன சின்ன டவுன்லாமே வந்து இந்த மாதிரி கடலை பர்ஃபி பிஸ்னஸ் வந்து பெருசாக போயிட்டுருக்கு. மரச்செக்குன்னு தாண்டி நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி விவசாயிகள் புதுசாக அதை தெரிஞ்சுட்டு அதை நோக்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து லோக்கலில் விற்கலாம். உணவு தேவைக்கு நீங்கள் முதல்ல பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கே வந்து இந்த மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து விற்கலாம். ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் வந்து விதைக்கு யூஸ் பண்ணது போக நான் ஒரு கிலோ விதை வந்து 120 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொல்கிறேன். விதைக்கு போகிற மீதி இருக்கிற விதையை வந்து இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விற்கும்போது நிறைய லாபம் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து தொழில் முனைவோர்னு சொல்கிறோம். நிறைய வந்து இந்த மாதிரி உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகளுக்கு அதே மாதிரி உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் தனி விவசாயிக்கு இல்லாமல் இந்த மாதிரியான கூட்டாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய மத்திய அரசு திட்டங்களை வந்து மானியத்தோடு நீங்கள் வந்து லோன் வாங்கி உங்கள் பிஸ்னஸை பெருக்கிக்க முடியும். தமிழ்நாடு அரசும் சரி இல்லை மத்திய அரசாங்கமும் சரி ஒரு தனிப்பட்ட விவசாயிக்கு வந்து ஒரு ஸ்கீமை கொடுக்கறத விட இந்த மாதிரி உழவர் கூட்டமைப்புக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வித்தவுட் சப்சிடி கிராண்டாகவும் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேளாண் அறிவியல் மையம் மூலமாக ஒரு உற்பத்தியாளர் கூட்டமைப்பு துவங்கியிருக்கோம். வேளாண் பொறியியல் துறை மூலமாக மரச்செக்கெண்ணெய் பண்ணுற எல்லா மிஷினரி பேக்கிங்கு பிராண்டிங்கு அதே மாதிரி வந்து அதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் எப்பிடான்ற அந்த ஏற்றுமதி நிறுவனம் வந்து அவங்களுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உருவாக்கி தராங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பை வந்து விவசாயிகள் பண்ணிக்கும் போது நான் சொன்ன அந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 65 லட்ச ரூபா வந்து வேளாண் பொறியியல் துறையிலேருந்து அதே மாதிரி தமிழ்நாடு வாழ்ந்து காட்டும் திட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபா மானியத்தோடையும் கிராண்ட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு விவசாயி வந்து தனிப்பட்டு யோசிக்கிறத விட இந்த மாதிரி கூட்டு முயற்சியில் கூட்டாக யோசித்து வேர்க்கடலில் சம்மந்தமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் புதுசாக என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து ஈஸியாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அருகிலுள்ள வேளாண் அறிவியல் மையங்களையும் நீங்கள் அணுகலாம். அதே மாதிரி வந்து அக்ரி பிஸ்னஸ் அண்ட் அக்ரி மார்க்கெட்டிங் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையும் இருக்குது. அவங்களும் வந்து நீங்கள் அணுகுனீங்கன்னா ஸோ உழவர் சந்தையில் நிறைய நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து ஒரு கடை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நபார்டு வங்கி வந்து டிஜிட்டல் கார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கிராண்ட்டாக கொடுக்குறாங்க. நபார்டு வங்கி வந்து உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிக்கு நிறைய கிராண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் ஒரு விவசாயம் தொழில் முனைவோராக மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸும் இருக்குது. அதெல்லாம் வந்து பயன்படுத்தி விவசாயிகள் வேர்க்கடலையில் வந்து விதை தேவை போக இந்த மாதிரி மீதி உள்ள பொருட்களில் மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகள் எல்லாமே நிறைய இருக்குது. இதுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும்
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற வேளாண் அறிவியல் மையங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வருது. அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னாவே போதும். உங்களுக்கு தேவையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான பயிற்சிகள் எல்லாமே 1 நாள் பயிற்சி இருக்குது, 3 நாள் பயிற்சி இருக்குது, 1 வாரம் பயிற்சி இருக்குது. அதே மாதிரி 30 நாள் வந்து ஸ்கில் ட்ரைனிங், திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி வேர்க்கடலையில் அதிக வருமானம் பார்க்குற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து நல்ல வருமானம் ஈட்டணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தரமான விதைகள் வந்து முதல்ல விவசாயிகள் வாங்கணும்னு சொன்னேன். தரமான விதைகள்னா சான்றளிப்பு அட்டையோட கூடிய விதையை வந்து டெஃபினட்டாக விவசாயிகள் வாங்குறது நல்ல பலன் தரும். விதைச்சான்று மற்றும் அங்ககச்சான்று துறைன்னே வந்து ஒரு துறை எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் செயல்பட்டுட்டு வருது. ஸோ விதைச்சான்றை பொறுத்த வரைக்கும் 3 நிலை இருக்குது. ஒன்று வந்து ப்ரீடர் சீடுன்னு சொல்கிறோம், இனப்பெருக்க விதை. 2வது வந்து ஆதார நிலை விதைகள்னு சொல்கிறோம். ஆதார நிலை விதைகள்னால் ஆதார நிலை 1, ஆதார நிலை 2ன்னு சொல்கிறோம். நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறக்கூடிய பாஷையிலன்னா பச்சை அட்டை. அதே போல் சான்று பெற்ற விதைகள்னு சொல்கிறோம். சான்று பெற்ற விதைகள் வந்து வெள்ளை அட்டையில் போட்டு தருவாங்க எல்லா பயிர்லேயும். அதை தாண்டி ட்ரூத்ஃபுல்லி லேபிள்டு சீட்ஸ்ன்னு விவசாயிகள் எந்த அட்டையும் இல்லாமல் விவசாயிகளை நம்பிக்கை வச்சு டிஎஃப்எல் சீட்ஸையும் கொடுக்குற ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ரீடர் சீட் ஃபஸ்ட்டு இனப்பெருக்க விதைகள் வந்து வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்களில் ப்ரீடரால் கொடுக்கறது. அது வந்து எல்லா விவசாயிகளுமே ஈஸியாக வாங்க முடியுமானா டெஃபினட்டாக முடியாது. ஸோ வேளாண் பல்கலைக்கழகங்கள் வெளியிடுற ரகங்களை வந்து ஒரு சில வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு கிடைக்கும். ஆராய்ச்சி நிலையங்கள் தாண்டி ஆராய்ச்சி நிலையங்கள் விருப்பப்பட்டால் அந்த மல்டி லொக்கேஷன் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சில கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவங்களே வந்து ட்ரையல் போடுவாங்க. அதனால் இனப்பெருக்க விதைகள் அதாவது ப்ரீடர் சீட் வந்து விவசாயிகள் வரைக்கும் கிடைக்க முடியுமான்னா டவுட். பட் ப்ரீடர் சீட்லேருந்து ஃபவுண்டேஷன் சீடுன்னு சொல்கிறோம். ஆதார நிலை விதை 1, ஆதார நிலை விதை 2. ஸோ இது வந்து வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து சீடை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு ஏஜென்சி ஆதார நிலையாக வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாதாரண நிலையை வாங்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து அந்தந்த மாவட்ட வேளாண்மை துறை, மாவட்ட வட்டார அளவில் வேளாண் துறையை அணுகுனீங்கன்னா அவங்க புதுசாக வெளியிடப்பட்ட இந்த ஆதார விதை உங்களுக்கு கிடைக்கும். ஆதார நிலை விதைன்றது ஒன்று வந்து ப்ரீடர் சீட்லேருந்து அடுத்த ஒரு குவாலிட்டி. ஸோ ஆதார நிலை 1க்கு அப்புறம் ஆதார நிலை விதை 2ன்னு சொல்கிறோம். என்னென்னா அது வந்து பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், அதே மாதிரி முளைப்பு திறன் கிட்டத்தட்ட 80% மேலே இருக்கணும், புற தூய்மை இருக்கணும், அகத்தூய்மை இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அட்டை கொடுப்பாங்க. ஸோ ஆதார நிலை விதை 1, ஆதார நிலை விதை 2 வந்து விவசாயிகளே ப்ரொடக்ஷன் பண்ணி திரும்பி வந்து வேளாண்மை துறைக்கே கூட நீங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விதை கிராம திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல புதிதாக வெளியிடப்பட்ட ரகங்களை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்கள வந்து ப்ரொடக்ஷன் பண்ண வச்சு, உற்பத்தி பண்ண வச்சு அவங்ககிட்டேருந்து திரும்ப வந்து வேளாண்மை துறையை திரும்ப எடுத்துக்கிற மாதிரியான திட்டம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி கடைசி வந்து சான்று நிலை அட்டைன்னு சொல்கிறோம், வெள்ளை கலரில் உள்ள அட்டை. ஸோ ஆதார நிலை 1, ஆதார நிலைக்கு அடுத்த குவாலிட்டி வந்து சான்று பெற்ற விதைகள்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து விவசாயிகள் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வேளாண்மை துறையில் நீங்களே அட்டையை வாங்கி வந்து விவசாயிகளுக்கு வந்து சான்று பெற்ற விதைகளாக விற்க முடியும். ஸோ அதை தாண்டி இப்போ வந்து ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீட்ஸ், இப்போ எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே பெரிய ஹியூஜ் ப்ராசஸ்ன்றதால விவசாயிகள் ப்ரொடக்ஷன் பண்ணுறத அந்த விதையை வந்து விதைச்சான்று அலுவலர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கலான்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். டிஎஃப்எல்ல வந்து விவசாயிகள் அது வந்து நேரடியாக மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ விதைச்சான்று மற்றும் அங்ககச்சான்று துறையினே ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் இருக்கும். இவங்களோட வேலை பார்த்திங்கன்னா விதை விற்பனையாளருக்கு விதை உரிமம் வழங்குறது, விதையோட தரத்தை வந்து உறுதி செய்கிறது, அதோட வந்து தரத்தை உறுதி செய்யும் போட்டு விதை விற்பனை நிலையங்களில் விதை மாதிரிகள் ஆய்வுக்காக எடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விதை விற்பனையாளருக்கு என்னென்னலாம் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இருக்குன்ற பயிற்சிகளும் வழங்குறாங்க. தரமற்ற விதை குவிகள் இருந்தால் அதை வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து இது விதை சான்றளிப்பு துறையும் எடுக்கும். ஸோ இது ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் இருக்குது. அதே மாதிரி விதை சான்றளிப்புக்கு வந்து பயிற்சியும் நிறைய கொடுக்குறாங்க. தரமான விதை வந்து எப்படிலாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி, அதே மாதிரி விற்பனையாளருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. விதை பண்ணை சொன்ன விதை கிராம திட்டத்தில் ஒரு விவசாயிக்கு வந்து விதை பண்ணை அமைக்கும்போது அதை என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த வேர்க்கடலை வந்து சாகுபடி பண்ணிங்கன்னா அந்த பீரியட் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை 2-3 விசிட் வந்துட்டு பிற ரக கலப்பு இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல தூய்மையான விதைகளை வந்து
உற்பத்தி பண்ணுறதுக்கான எல்லா விதமான பயிற்சிகள், அதே மாதிரி ஃபீல்டு விசிட் பண்ணி அப்பப்போ என்ன நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விதை கிராம திட்டங்களை வந்து விவசாயிகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, விதை உற்பத்தியை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாகவே வந்து நிறைய விவசாயிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணிட்டு வராங்க. ஸோ அருகிலுள்ள விதை சான்று அலுவலரை வந்து நீங்கள் வந்து அணுகி விதை கிராம திட்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி இதன் மூலமாகவும் ஒரு கூடுதல் வருமானம் பார்க்க முடியும். என்ன முத்தழகு, நிலக்கடலையில் விற்பனை மற்றும் விதை சான்றிதழ் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவங்க எம்புடு தெளிவா சொன்னாங்கல்ல, கேட்டுக்கிட்டதானே? எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டேன். கடலைய இப்படியெல்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம்னு இப்பதானே தெரியுது. விதையாவும் விற்பனை செய்யலாமாமே, எம்புட்டு வாய்ப்புகள் இருக்கு பாருங்களேன். நிலக்கடலையிலிருந்து பால் தயாரிக்கிறாங்க பாருப்புள்ள. அது மட்டும் இல்லாம மரச்செக்கு எண்ணெய் தயாரிக்க பயிற்சியும் கொடுத்து தேவையான எந்திரங்களும் நமக்கு கிடைக்க செய்யறாங்க பாரு. விதை சான்று பத்தி இவங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே என்ன தெளிவுபடுத்திடுச்சா? ஆமாக்கா, எங்க தோட்டத்து கடலை முதல் தரமா இருக்கும். அருமையான திரட்சியான பருப்பு கொண்டது. எங்க கடலைய மதிப்பு கூட்ட தெரியாம இத்தனை நாளும் இருந்துட்டேன். இனி இவங்க சொன்னதை மனசுல வச்சு தேவையான பயிற்சியை முதல்ல எடுக்க போறேன். பிரமாத முத்தழகு, விவரம் தெரிஞ்சதும் விருட்டுன்னு முடிவெடுத்துட்டியே. ஆமா, எந்த பொருள் செய்யலாம்னு இருக்க? அது மச்சானோட கலந்து பேசிதான்க்கா முடிவெடுக்கணும். உடனே செயல்பட்டாதானே இந்த வட்டமே கடலைய சரியா பயன்படுத்தி விற்பனை செய்ய முடியும். நல்ல முடிவுதான் முத்தழகு. ஆனா எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன கடலைய மறந்துடாத. அது எப்படி மறப்பேன்? இப்ப உங்களுக்கு கடலைய மட்டும் தாரேன். கொஞ்ச நாள் கழிச்சு கடலையிலிருந்து தயார் செஞ்ச பலகாரமாவே தாரேன். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட். மேட்டு குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட். காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாள். காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாள். ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு. ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு. விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். ஊட்டமேற்றிய தொழு உரம். ஊட்டமேற்றிய தொழு உரம்.
சிறுதானிய பயிர்களுக்கு ஏற்ற சமச்சீர் உர பரிந்துரைகள். வளமான மண்ணே வாழ்வின் ஆதாரம். மேலும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் தற்போது உள்ளோம். அது மட்டுமன்றி நம் நாட்டில் ஆண்டிற்கு சராசரியாக 8 முதல் 10 மில்லியன் டன் தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் மண்ணில் பற்றாக்குறையாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே மண்ணின் வளத்தை பேணி பாதுகாப்பது மனித இனத்தின் முக்கிய கடமையாகும். இதற்காக மண்ணிலிருந்து சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு இணையாக ஊட்டச்சத்துக்களை திரும்பவும் மண்ணிற்கு அளித்தால்தான் அந்த மண்ணின் வளம் பாதுகாக்கப்பட்டு பயிர் விளைச்சலை அதிகரிக்க இயலும். மேலும் பயிர் ஊட்டச்சத்துக்கள் மட்டுமன்றி மண்ணில் அங்கக கரிமப் பொருட்களும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை முறையே மண்ணின் பௌதீக மற்றும் இரசாயன பண்புகளை மேம்படுத்துதல் மற்றும் பயிரூட்டச்சத்துக்களை பயிர்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளவும் உதவுகின்றன. மண் வளம் என்பது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலையில் இருப்பதாகும். மண் வளமானது நிலையானதல்ல, இது நிலத்திற்கு நிலம் மாறுபடும். தமிழக மண் வகைகளில் பொதுவாக அங்கக கரிமச்சத்து குறைவாகவும், பயிருக்கு கிடைக்கக்கூடிய தழைச்சத்து குறைவாகவும், மணிச்சத்து குறைவானது முதல் அதிகமானதாகவும், சாம்பல் சத்து குறைவானது முதல் அதிகமான நிலைகளிலும் உள்ளன. மற்றும் பயிருக்கு கிடைக்கக்கூடிய இதர சத்துக்களான கந்தகம், துத்தநாகம், போரான், இரும்பு, தாமிரம் மற்றும் மாங்கனீசு ஆகியவற்றின் பற்றாக்குறையானது முறையே 11, 42, 20, 10, 17 மற்றும் 6% என்ற அளவுகளில் உள்ளன. இத்தகைய சூழலில் பொது பரிந்துரையின்படி உர சிபாரிசு செய்வதால் பயிர்களின் தேவைக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உரங்களை இட வேண்டிய நிலை ஏற்படும். எனவே இந்த சூழ்நிலைகளை தவிர்த்து உணவு உற்பத்தியை பெருக்கி மண் வளத்தை பாதுகாக்க ஒரு சிறந்த வழி மண் ஆய்வின் மூலம் மண் வளத்தை அறிந்து விளைச்சலை திட்டமிட்டு அதற்கேற்ப பயிர்களுக்கு ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து வழங்குவதே ஆகும். இந்த முறைப்படி இரசாயன உரங்களோடு அங்கக உரங்கள் மற்றும் உயிர் உரங்களையும் இடுவதால் மண்ணில் அங்கக கரிமம் நிலைப்பதோடு பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்களின் கிடக்கையை மேம்படுத்த இயலும். பொதுவாக தழைச்சத்தை நிலைப்படுத்தும் உயிர் உரங்களை இடும்போது வளிமண்டல காற்றில் உள்ள தழைச்சத்தானது பயிர்களுக்கு கிடைக்கத்தக்க வகையில் நிலைப்படுத்தப்படுகின்றது. மணிச்சத்து உயிர் உரங்களான பாஸ்போபாக்டீரியாவை மண்ணில் இடும்போது மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள கரையா நிலையில் உள்ள மணிச்சத்தானது நுண்ணுயிரிகளால் கரைக்கப்பட்டு பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மாற்றப்படுகின்றது. இயற்கை உரங்களை இடும்பொழுது மண்ணில் பௌதீக, வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படுத்தப்படுகின்றன. மண் வளத்தை பேணும் பொருட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றது. பயிர் சத்தூட்ட முறையில் மண் வளத்திற்கும் விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ப உர பரிந்துரைகள் வழங்கும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சிறுதானிய பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி, சாமை மற்றும் திணை ஆகிய பயிர்களுக்கு பல்வேறு மண் வகைகளுக்கேற்ப உர பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. பயிர்களின் விளைத்திறன் பயிர்களுக்கேற்பவும் மண் வளத்திற்கேற்பவும் மாறுபடும். இதனை கருத்தில் கொண்டு பயிர் ரகங்களின் மரபியல் திறன் மற்றும் ஒரு பகுதியில் விளையும் பயிர்களின் அதிகபட்ச விளைச்சலுக்கேற்ப விளைச்சல் இலக்கினை நிர்ணயம் செய்ய வேண்டும். மண்ணிலிருந்து கிடைக்கும் பயிரூட்டங்களின் அளவுகளை ஆய்வுக்கூடங்களில் மண் ஆய்வு செய்து நிர்ணயம் செய்ய வேண்டும். இவ்வாறு நிலம், இயற்கை உரங்கள் மற்றும் உயிர் உரங்கள் வாயிலாக கிடைக்கும் பயிர் சத்துக்களை கணக்கீடு செய்த பின்பு இரசாயன உரச்சத்துக்களை திட்டமிட்ட விளைச்சலுக்கு ஏற்றவாறு இட வேண்டும். மண் வளத்திற்கும் திட்டமிட்ட விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ப பேரூட்ட உர பரிந்துரையின் அடிப்படையில் இரசாயன உர அளவுகளை நிர்ணயிக்கும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை பெறப்படும் உர பரிந்துரைகளை அதே வகை அல்லது அதற்கு நிகரான மண் வகைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். பயிரின் மரபியல் திறன் மற்றும் உர பரிந்துரைகளை பின்பற்றும் பகுதியில் விளையும் பயிர்களின் அதிகபட்ச விளைச்சலுக்கு ஏற்ப விளைச்சல் இலக்கினை நிர்ணயம் செய்ய வேண்டும். பயிர் சாகுபடி காலங்களில் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து மேம்பட்ட பயிர் மேலாண்மை மற்றும் உழவியல் முறைகளை பின்பற்ற வேண்டும். இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்டங்களின் நிலையை கருத்தில் கொண்டு விளைச்சல் பாதிக்காதவாறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். பண்ணையில் எளிதில் கிடைக்கக்கூடிய அங்கக உரங்களை செயற்கை உரங்களுடன் கலந்து இட்டு மண் வளத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த உர பரிந்துரைகளை எளிதில் கணக்கிட டெசிபர் என்ற கணினி மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மென்பொருளை பயன்படுத்தி இத்துறையில் இயங்கி வரும் மண் ஆய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை மையம் மூலம் வேளாண் பெருமக்களுக்கு ஒருங்கிணைந்த பயிரூட்டச்சத்து முறையில் மண் வளத்திற்கும் விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ப சமச்சீர் உர பரிந்துரைகள்
அனைத்து பயிர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு சமச்சீர் உரங்களை இடும்போது மண்ணிலிருந்து பயிர் எடுத்துக்கொண்ட பயிரூட்டங்கள் ஈடு செய்யப்பட்டு மண்வளம் பராமரிக்கப்படுகின்றது. மண்வளம் குறைந்து இருப்பின் மிக அதிக அளவில் பயிரூட்டங்கள் தேவைப்படும். எனினும் மிக அதிக அளவாக பொது உர பரிந்துரையின் 1.5 மடங்கு வரைக்கும் ரசாயன உரச்சத்தை பரிந்துரைக்கலாம். எனவே இந்த முறையில் மண் வளத்திற்கும் விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ப இயற்கை உரங்கள் மற்றும் உயிர் உரங்களை ரசாயன உரங்களுடன் சேர்த்து பயிர்களுக்கு இடுவதன் மூலமும் சமச்சீரான ஊட்டச்சத்து நிர்வாகம் செய்யலாம். இதனால் பயிர் விளைச்சலை அதிகரிப்பதுடன் நீண்ட கால அடிப்படையில் மண் வளத்தை பாதுகாக்க இயலும். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம்.
வணங்கிடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.